இதுல ஒரு ஷர்ட்டிங் எடுத்துக்கிறீங்களா? மச்சான், இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு. இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு. ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம். அந்த கட்டம் போட்டது எடுங்க. நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். நீ பாட்டு காட்டிடுவ, காசு கொடுக்கறது யாரு? நீங்கதே. ஐ கம்முனு இரு. யோ பில்லு போடு. என்னது பில்லு? ஓஹோ, பாப்பநாயக்கன் பாளையமா? அந்த ஊர்க்காரங்களுக்கு பில்லு போட மாட்டியா? போடுறேன். போடியா. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க. மொத்தம் 995 ரூபாய் வருதுயா. எப்பா ஒரே அல்ல அள்ளிட்டா. இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம். வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 ஊட்டி போடு. வேற என்ன? பண்ணி குட்டி போட்டா லாபம்டி. இந்த துணி குட்டி போட்டா லாபமா? போடுதாமா. ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க. 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு. யோ ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா. பின்ன ஏதாவது வாங்கிக்கன்னா? துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு. துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையிறான் பாரு சில்லறை. அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கிறோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம். 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ 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 மச்சான் மச்சான், சப்பானுக்கு போலாம் மச்சான். வாங்க மச்சான். நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு போனது இல்லடி. சப்பான் ரொம்ப தூரம். நம்ம எப்படி போறது? அத பத்தி நீ கவலைப்படாதயா. நீ கவலைப்படுறீங்களா? இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம். அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். ஐ மச்சான், அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வேட்டி கொடு. 5 ரூபாய்க்கு 8 முழமா? சரி 4 முழம் கொடு. இந்தா. இது என்ன கடை துடைக்கிற துணியா? 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்தா பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு. உங்க வேற சொல்லுங்க. மயில்சாமி. அவர் பஞ்சாதி நானே. முப்பாத்தா தேரடி தேருது. பாப்பநாயக்கன் பாளையம், கோயம்புத்தூர். தப்பி தவறி அந்த தெரு பக்கம் வந்துடாத, நாய்க்கு ஜாஸ்தி. ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணையே வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க, அனாவசியமா எங்க அம்மா வேல வம்பு கிழக்காதீங்க. ஆமா, பேனு குத்தி குத்தியே என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி யார் அவன்? கடங்கார? கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி, மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க 2 பேரும் அதிர்ஷ்டசாலிங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க. எங்களுக்கு பெரிய சொல்லுறதா மச்சான்? அது நானு. இந்தாங்க, இந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க. இந்தாமா, நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க 2 பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவாரு. என்ன யோ, ஏரோப்ளான்ல சன்னலோரமா டிக்கெட் போட சொல்லி எச்சி துப்புன. அட அங்க இருந்து துப்புனா கீழ இருக்கிற சனங்க வேலையில உளுந்து போடு. ஐயோ, உன் தலைமையில துப்புனாங்க. உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம். நார போகுது எக்ஸ்போ. மச்சான், தட்டமுறுக்கு ஊறுகாய் கட்டு சோறெல்லாம் எடுத்துட்டு போலாம். அவன் சப்பான்ல போய் தான் நார போகுதுன்னா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே. முன்சாமி, முன்சாமி, முன்சாமி. மச்சான், யாரையுமே காணா. அழுவாதிரி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா? முன்சாமி? முன்சாமி முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வள்ளியாண்டி. அப்படி யாரும் தெரியலங்கிறாங்களே. முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா? வாட்? ஓ அக்கா, முன்சாமி பாத்தீங்களா? அக்காவா? முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி? இவனை எங்க தேடுறது? இப்ப நாம எங்க போறது? அடிச்சி நிறுத்திடி. இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி 4 தெரு பிச்சை எடுப்பு போட்டிருக்க. யாராப்ல என்ன விட்டு இறங்குங்க. உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணவே மச்சான். கழுத முண்டை, சப்பான்னு வேண்டான்னு சொன்ன கேட்டியாடி? இப்ப நடுத்தர் நிக்க வச்சுட்டே. முனுசாமி எங்க போய் தொலைஞ்சானுங்க இந்த தத்திர பசங்க? முனுசாமி. ஓ, நீதான் மயில்சாமியா? நீ? நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறது கூட்டு போக வந்திருக்க முனுசாமி. ஓ, நீதான் முனுசாமியா? இதான் 30 ஆளா? இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா? இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான். எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றல, கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே. இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம்
மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பு ஆசை இருக்கா? விதி ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இறக்கணும் நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி ஏன் வேட்டி வைக்கிற? இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா? கிளி பச்சையில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். இந்த கழுத முண்டை கிட்ட சொன்னேன், கேட்க மாட்டேன்டா. பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி? யார் போட்டா? 2 சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான். நான் அங்கேயே சொன்னேன் வேண்டாம்னு, கேட்டியா? பாப்பாவுக்கு எல்லா வரும் நல்லா தெரியுது. ஊர்ல ஒரு 5-6 பேரை எசகு பெசகா வெட்டிருக்கேன். மயில்சாமி, நம்ம ஜப்பானை சுத்தி பார்க்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா. வாடி போலாம். அட முனுசாமி, முனுசாமி சப்பாடு பாத்தியா? நம்ம தாலி இறக்குறானுங்க. யோ யோ யோ, என்னையா கொடைய வச்சிட்டேன்? ஏய், மழை பெய்யுதுங்க, நானே சொல்றியா? இது மழை இல்லையா, ஃபவுண்டைன். அப்படின்னா நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி மச்சான். அப்படியே உள்ள ஏன் துணியெல்லாம் அவுத்து துவைச்சு குளிச்சிட்டு வந்துடுறேன். யோ யோ, இங்க அப்படிலாம் குளிக்க கூடாதியா. குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல? எவ்வளவு சொல்லு? 10,000 yen. என்ன கட்டுச்சோறு கொண்டாந்து இருக்கிறேன், எல்லாரும் இங்கேயே போய் சாப்பிட்டுட்டு போயிடலாம். அவருக்குள்ள ஒரு ஓரமா உட்காந்து ஒரு உருண்டை திருட்டு வந்துடுறேன். உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும். வாயா, இவனோட வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டிருக்கேன். சப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்துருக்கானுங்க. ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னுக்கு. இத கொண்டு போய் வை, ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐன்னு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படியே. எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறியே? கேரகம், எனக்கு இன்னும் அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? அவர் ஆட்டு குடல்னு சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடுறது என்ன நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு. வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்திருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா 7-8 பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. ஐயா மச்சான், சத்தங்கத்தம் போடாத. நீ அவன்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? 1 வாரம் ஜெயில தள்ளிடுவானுங்க. ஐயோ முனுசாமி, பாம்பு கறி தின்ன விஷமேறாத. நியாயமா இவன் உடம்புக்கு ஏறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே, சொல்ல முடியாது. அவன் விஷம் உன் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் முனுசாமி? தள்ளிப்படு. முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் கொடுத்து வைக்கல. ஏன் பெருமுச்சுடுற? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. அடி கள்ளி, என்கிட்ட 1 வாரம் சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் கொடுத்து போடுவியாக்கு? கேட்டா மட்டும் கொடுத்துருவியா? நான் கேட்கிறேன். ஏண்டா எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வரம் கொடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாரியா. அந்த வேற நான் பார்க்க கூடாதா? அட, பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா, எடுத்து சொல்லம்மா. அவன் என்ன எடுத்து சொல்றது? ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்கறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துறோம். வாங்க போகலாம். டேய், தொட்டா இடிச்சு போடுவா. வாடா அந்த பக்கம். இதுதான் ஜப்பான் கடல். அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம். இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்க, உபயோகப்படும். பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடல்ங்கற, சப்பான் மரம்ங்கற. என்ன விளையாடுறியா? அதானே, சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்தால நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான். ஏன்டா காட்ட மாட்டேங்கற? என்னையா சொன்ன உனக்கு? வந்தனிக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும். கவுனு மாட்டணும்னு சொன்னையா. இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தரமா ட்ரெஸ் பண்ணா காடு மரம் செடி தான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன். ஏய், யார பார்த்து காட்டு முறாடின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிர?
ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமா நின்னு வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா இந்த ஜப்பான்ல பைத்தியக்காரனை சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பாரு. கண்ட்ரி பட்டிக்காடு ஏய், யாரடா பட்டிக்காடுன்னு பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்கா தெரியுமா இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன் பாடி எம்பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல உன் மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.